viewers, welcome to my channel Easy 60. இன்னைக்கு தமிழ்நாடு syllabus standard 9 chapter 5 example number 5.6 பார்க்கலாம். Show that the points A, B, C form the right angled triangle அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 3 vertices கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ ரைட் ஆங்கிள்டு ட்ரையாங்கிளோட கான்செப்ட் என்னன்னு புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் வந்து ஏபி பிசி சிஏ கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறமா ஏபி ஸ்கொயர் பிசி ஸ்கொயர் சிஏ ஸ்கொயர் கண்டுபிடிச்சிட்டு பித்தாகரஸ் தியரம் ப்ரூவ் பண்ணிட்டீங்கன்னா அது ரைட் ஆங்கிள்டு ட்ரையாங்கிள்னு ப்ரூவ் ஆகிடும். இப்போ சம்முக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு வந்து ஏபி வந்து தட் இஸ் டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஏபி டிஸ்டன்ஸ் ஃபார்மில் யூஸ் பண்ணி கண்டுபிடிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு டிஸ்டன்ஸ் ஃபார்மில் எழுதிக்கோங்க. ஏவோட பாயிண்ட்டை x1 y1 நேம் பண்ணிக்கோங்க. பியோட பாயிண்ட்டை x2 y2 நேம் பண்ணிக்கோங்க. இப்போ ஏபி இஸ் ஈக்குவல் டு நீங்கள் இதில் சப்ஸ்டியூட் பண்ணணும். ரூட் ஆஃப் x2 மைனஸ் x1 தட் இஸ் -2 minus 7 the whole square plus y2 minus y1 the whole square that is 5 minus 10 the whole square. So minus 9 the whole square plus minus 5 the whole square. minus 9 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 81 வரும். minus 5 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 25 வரும். ஸோ ஆட் பண்ணிங்கன்னா 106. இப்போது இதுக்கு வந்து நம்ம ஏபி ஸ்கொயர் பண்ண போகிறோம். அதெல்லாம் நீங்கள் எல்சிஎம் எடுத்து ஸ்கொயர் ரூட்டில் ரிமூவ் பண்ண வேணாம். ஏன்னா ஏபி ஸ்கொயர் பண்ணுறப்போ ஆட்டோமேட்டிக்காக ஸ்கொயரும் ரூட்டும் கேன்சல் ஆகிட்டு உங்களுக்கு 106ன்னு வந்துடும். அதனால் இதில் எல்சிஎம் பண்ண வேணாம், ஸ்கொயர் ரூட்டில் கண்டுபிடிக்க வேண்டாம். ஸோ இது வந்து ஃபஸ்ட் ஈக்குவேஷன். அடுத்தது வந்துட்டு பிசி கண்டுபிடிக்க போகிறீங்க. அதே மாதிரியே டிஸ்டன்ஸ் ஃபார்முலா எழுதிக்கோங்க. பியும் சியும் x1 y1 x2 y2ன்னு நேம் பண்ணிவிட்டு இப்போ இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். ஸோ x2 minus x1 the whole square அதாவது 3. ஆல்ரெடி ஃபார்முலாவில் ஒரு மைனஸ் இங்கே ஒரு மைனஸ் இருக்கிறதுனால +2 the whole square ப்ளஸ் -4 -5 the whole square அப்படின்னு வந்துடும். ஸோ 3 + 2 5 ஸ்கொயர் ஆகிடும். இது வந்து -9 ஸ்கொயர். ஸோ 25 + 81 106. இங்கேயும் பிசி ஸ்கொயர் பண்ணுறப்போ ரூட் கேன்சல் ஆகிட்டு 106ன்னு வந்துடும். இது செகண்ட் ஈக்குவேஷனாக மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்தது சிஏக்கு டிஸ்டன்ஸ் ஃபார்முலா எழுதிக்கோங்க. சியோட எழுதி x1 y1 ஏவோடது எழுதி x2 y2. இப்போ ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 7 - 3 the whole square ப்ளஸ் 10 இங்கே ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்கிறதுனால +4 the whole square. ஸோ 4 the whole square 14 the whole square. ஸோ 16 + 196 ஆட் பண்ணுறப்போ 212. இப்போ சிஏ ஸ்கொயர் வேணுன்றப்போ ரூட் ரிமூவ் ஆகிட்டு 212 அப்படின்னு வந்துடும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த 106ஐயும் இந்த 106ஐயும் ஆட் பண்ணால் இந்த 212 கிடைக்கிது. அதாவது ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் பிசி ஸ்கொயர் பண்ணுறப்போ சிஏ ஸ்கொயர் கிடைக்கிது. தேர்ஃபோர் இட் இஸ் எ பித்தாகரஸ் தியரம் அது ஒபே பண்ணிடுச்சு. அதனால் இட் இஸ் எ ரைட் ஆங்கிள்டு ட்ரையாங்கிள். ஸோ ஃபுல் சம்மு லாங் ஷார்ட்டில் காமிக்கிறேன், பார்த்துக்கோங்க. ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான 5 மார்க்ஸும். இது வரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு டெய்லி நோட்டிஃபிகேஷனில் வந்துகிட்டே இருக்கும். ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ்.